ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிற இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக அதை ஒருவன் என்ன செய்ய மாட்டான். இப்போ பாருங்கள், இன்னைக்கு கர்த்தர் திறந்தா யாரும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. கர்த்தர் அடைச்சா அதை யாரும், ஒன்று மனுஷன், ரெண்டு பிசாசு. ஆனால் அவர் அடைப்பார், அவர் திறப்பார். ஆமென். கர்த்தர் அடைப்பார், கர்த்தர் திறப்பார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சத்தியத்தை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 28:12 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனையும் வானத்தையும் பூமியும் ஒரு ஏணி இணைத்தது. அதுதான், அந்த ஏணி தான் வாசல். ஆமென். அந்த வாசலை யார் தெரியுமா? சொல்லுங்க நல்லா சத்தமா. இயேசு கிறிஸ்து. ஆமென். யோவான் 1:51 அதுக்கு சொல்லுகிறது, வானங்கள் வழியாய் இயேசு கிறிஸ்து தான் சென்றார் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு கிறிஸ்து அல்லாமல் பரலோகத்துக்கு ஒருவரும் போக முடியாது என்று யோவான் 14:6 நன்றாக நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், அன்னைக்கு தேவன் நமக்கு ஒரு வாசலை கர்த்தர் திறக்கிறார். அந்த வாசலை மனுஷன் திறக்க முடியாது, பிசாசும் திறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாசலை தான் கர்த்தர் நமக்கு திறக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த வாசலை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் 16 வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, நோவா பேழையை கட்டினார். அதுக்கு ஒரே ஒரு வாசல் தான், ஒரே ஒரு கதவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் ஒரே கதவு தான் போடப்பட்டிருக்கு பார்க்கிறோம். ஆதியாகமம் 7:16 சொல்லுகிறது, அந்த வாசலை அந்த கதவை அடைச்சது யார்? கர்த்தர். நோவா அந்த கதவை செஞ்சு போட்டது யார்? நோவா. அப்போ அந்த கதவை யார் தான் அடைச்சிருக்கணும்? சொல்லுங்க. நோவா தான் அடைச்சான். ஏன் கர்த்தர் அடைச்சார்? ஆமாம் ஆமாம், நோவாவுக்கு என்ன வந்துடும்? இறக்கம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுவான்? திறந்து விட்டுருவான். அம்மே தோத்துருவான். அதனால தான் கர்த்தர் பார்த்தாரு, அடைச்சிட்டார். ஆமென். தேவன் நல்லவர். அல்லேலூயா. ஆனால் ஆதியாகமம் 8வது அதிகாரத்தில் 15-19 படித்து பாருங்க. அந்த முதல்ல அவன் சன்னலை திறக்கிறான், ரெண்டாவது எதை திறக்கான்? கதவை திறக்கிறான். ரெண்டாவது என்ன திறக்கிறான்? கதவு திறக்கிறான். அந்த பேலை எப்போ வந்த பிறகு திறக்கான் தெரியுமா? தண்ணிலாம் வச்சிய பிற்பாடு தான் நோவாவால் அந்த கதவை திறக்க முடிந்ததுன்னு பார்க்கிறோம். தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆகவே நம்முடைய ஆண்டவர் அடைக்கவும் திறக்கவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர் அடைச்சா அடைத்தது தான், அவர் திறந்தா திறந்ததான் பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எத்தனை வாசல் சொல்லுங்க பார்க்கலாம்? 5, 10, 1? யார் கரெக்டாக சொல்கிறான்? ஒரே வாசல் சொல்லுங்க. ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எத்தனை வாசல்? 5, 10? ஒரே வாசலா? ஒரு வாசல். ஐயா மாதிரி வாயத்திறங்கலாம். நாங்கள் படித்தா தானே திறக்கிறதுக்கு. தோத்திரம். சரி, எத்தனை வாசல்? ஒரே வாசல். உண்மைதானா? தோத்திரம். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு 3 வாசல். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எத்தனை வாசல்? 3 வாசல் அதில் இருக்கிறேன்னு பார்க்கிறோம். இந்த 3 வாசலையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதம். பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு எத்தனை வாசல் போட்டோன்னா 3 வாசல் போடப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அந்த வாசல்கள் உங்களுக்கு தெரியும். தோத்திரம். புரியுதுங்களா? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மொத்தம் 3 வாசல். முதல் வாசல் யாத்திராகமம் 26வது அதிகாரத்தில் 36, 37 படித்து பார்த்தீங்கன்னா, பிரகாரத்தின் வாசல். ஆமென். ஆமாம், சுற்றி காம்பவுண்ட் ஷோரு, அப்படி தானே? காம்பவுண்ட் ஷோரு உள்ளே போட்டிருக்கோம். அதில் ஒரு வாசல். அந்த வாசலுக்கு வெளியாக தான் பெண்கள்லாம் நிற்பாங்க. யாரும் பெண்கள் வரக்கூடாது. இந்த பிரகாரத்தின் வழியாக யார் வருவா அப்படின்னா, லேவியர்கள் மாத்திரம்தான் அந்த பிரகாரத்தின் வாசல் வழியாக வருவாங்க. அடுத்தது, எந்த மனுஷனுக்கு பாவ நிவர்த்தி செய்யணுமோ அந்த மனுஷன் அந்த என்ன செய்வான்? அந்த ஆட்டை பிடிச்சி அவன் வருவான். அந்த ஆட்டோடு அவன் உள்ளே வருவான். புரியுதுங்களா? ஸ்தோத்திரம். அது பிரகாரத்தின் நினைஞ்சிறது வாசல். அதை குறித்து தான்
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீங்கள் அதான் யாத்திராகமம் 26வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை 36 37 அதை சொல்லப்பட்டிருக்கு. இது எத்தனை தூண் என்று எழுதப்பட்டிருக்குன்னா இதுதான் கணக்கு. இதில் 4 தூண்களில் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த திரைச்சேலை குக்கி 4 தூண்கள் மேலே அந்த திரைச்சேலை என்ன செய்கிறது, கொக்கி அந்த மாற்றப்பட்டிருக்கிறது. 4 தூண். இந்த தூணு தான் கணக்கு. இந்த வாசலுக்கு 4 தூண். பிரகாரத்தில் எத்தனை தூண்? 4 தூண். இந்த 4 தூணில் என்ன தொங்கோட்டிருக்கோம், திரைச்சலையை தங்க விட்டு வாசலில் என்ன செஞ்சுருக்கோம், அடைச்சி வச்சுருக்குன்னு பார்க்கிறோம். இதற்கு போகிறதற்கு முதல் ஆள் லேவியர்கள் மாத்திரம்தான் அது உள்ளே போவார்கள் என்று பார்க்கிறோம். ரெண்டாவது பாவம் செஞ்சவன் ஆட்டோட மாட்டோடு அவன் உள்ளே வரும் பொழுது அவன் வருவான் என்று பார்க்கிறோம். மற்றவர்கள் யாரும் உள்ளே வர முடியாதுன்னு பார்க்கிறோம். ரெண்டாவது வாசல் பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல். என்ன ஸ்தலத்தின் வாசல்? பரிசுத்த ஸ்தலத்தின் வாசல். இது 5 தூண்கள். இது எத்தனை தூண்கள்? 5 தூண்களில் இந்த திரைச்சேலை என்ன செய்யப்பட்டிருக்கிறதும் மாற்றப்பட்டிருக்கோம், போடப்பட்டிருக்கோம். 5 தூணில் இதனுடைய வாசல் திரைச்சீலை அது போடப்பட்டு தொங்க விடப்பட்டிருக்கிறோம். இங்கே யார் போவா அப்படின்னா, ஆசாரிகள் மாத்திரம் காலை மாலை என்ன செய்வார்கள், செல்வார். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இந்த வாசல் வழி என்ன செய்வாங்க, அவங்க போய் கர்த்தருக்கு பணிவிடை செய்வார்கள் என்று பார்க்கிறோம். இது எத்தனாவது வாசல்? 2வது வாசல். 3வது வாசல் பாருங்கள். யாத்திராம் புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 31. யாத்திராம் புஸ்தகம் 3வது வாசல். யாத்திராம் புஸ்தகம் 26 31 என்ன இருக்குது? இளநூலும் இரத்தாம்பரம் சிவப்பு நூலும் திரித்த மெல்லிய பெஞ்சல் இவற்றால் திரைச்சலை உண்டு பண்ண கிடவாய் அதில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே 31 33 வரை படித்து பார்த்தீங்கன்னா 3வது வாசல் அது சொல்லப்பட்டிருக்கு. இது 4 தூண்கள். இங்கே எத்தனை தூண்கள்? வாசலுக்கு எத்தனை தூண்? 4 தூண். அப்போ 2வது வாசலுக்கு 5 தூண். அப்போ 3வது வாசலுக்கு 4 தூண்களில் என்ன செய்யப்பட்டிருக்கோம், இந்த கொக்கி திரைச்சலை போட்டு அது மூடப்பட்டிருக்கும். சோத்திரம், புரியுதுங்களா? அந்த 3வது வாசல் மகா பரிசுத்த தலத்திற்கு போகும் வாசல். இந்த வாசல் பரிசுத்த தலத்திற்கும் மகா பரிசுத்த தலத்துக்கும் மத்தியில் இருக்கும் இந்த வாசல். இதைத்தான் லேவியராகும் 16:2 படித்து பார்த்தீங்கன்னா, தலைமை ஆசாரியர், பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க உள்ளே போகிறதுக்கு அனுமதி உண்டு. மிச்ச நாளில் அது என்ன செஞ்சுருக்கும், அந்த வாசல் திரைச்சலை அடப்பட்டே இருக்கும் என்று பார்க்கிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை போவான். முதலாவது தனக்காக போவான். 2வது சமஸ்த இஸ்ரவேலுகளுக்காக அந்த வாசல் வழியாக போவான். 2 முறை போகிறதுக்கு ஆண்டவர் அண்டைச்சிட அனுமதி கொடுத்துருக்கிறார். மற்றபடி நுழைந்தால் மரணம் தான் பார்க்கிறோம். மற்றபடி நுழைந்தால் என்னது? மரணம் என்று நாம் பார்க்கின்றோம். ஆமீன். அல்லேலூயா, 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 தோத்திரம். அப்போ பாருங்கள், மற்றபடி நுழைந்தால் என்னது தான் மரணம் என்று நாம் பார்க்கிறோம். அப்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆசாரிப்பு கூட்டத்துக்கு எத்தனை வாசல்? ஆமாம், சோத்திரம். அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரே வாசல்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஆனால் அதுக்கு எத்தனை வாசல் இருக்குன்னா 3 வாசல்கள் அதற்கு உண்டு என்று பார்க்கிறோம். இந்த 3 வாசல்கள் மனுஷன்தான் உண்டு பண்ணுறான். ஆனால் அந்த மகா பரிசுத்தின் வாசல் மாத்திரம் தேவன் அனுமதி கொடுக்கிற அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. லேவியராகும் 16 ஆண்டவர் அந்த வருஷத்தில் அந்த மாதத்தில் அந்த நாளுன்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த மாதத்தில் அந்த நாளில் தான் என்ன செய்யணும், அவன் போகணும். சோத்திரம். எப்பவும் உள்ளே போகக்கூடாது. அந்த டைமில் தனக்காகவும் சமஸ்த இஸ்ரவேலருக்காகவும் அவன் அங்கே போகணும்னு பார்க்கிறோம். அப்படி கர்த்தர் வச்சிருந்தான்னு பார்க்கிறோம். இஷ்டத்துக்கெல்லாம் அவன் போக முடியாது, வர முடியாது. போனான்னா போனது தான், வரமாட்டான். ஆமீன். அவ்வளோ பயங்கரமான அந்த இடம்னு பார்க்கிறோம். மிகுந்த பரிசுத்தலம் எப்பவும் போகலாம், வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் மகா பரிசுத்தலத்திற்கு என்ன செய்ய முடியும்னா ரொம்ப, ஏன்னா அங்கே யார் இருக்கா? ஒருவரும்
என்ன செய்ய அங்கே அவர் என்ன செய்கிறாரு இருக்கிறான்னு பார்க்கிறோம். அப்போ அவர் அனுமதி கொடுக்கிறார். சோத்திரம். ஆமே. சொல்லப்பட்டிருக்கிறது எஸ்தர் புஸ்தகம் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்க, ராஜா என்ன செய்யக்கூடாது, அழைச்சா மட்டும்தான் போகணும். அழைக்காமல் போனால் அவங்க என்ன செய்யணும், சாகணும், கொலை செய்யப்படுவார்கள். அப்படி யாரும் போனால் என்ன செய்வாங்க, எஸ்தர் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது, கொலை செய்யப்படுவார்கள். அதே போல தான் கர்த்தர் அனுமதி கொடுக்கிற அந்த மாதம் அந்த நாளில் மாத்திரம்தான் அங்கே போயிட்டு வரணும். அதோட க்ளோஸ் தான், அது க்ளோஸு. வருஷத்தில் 365 நாட்களும் அது க்ளோஸாக தான் இருக்கும், மூடப்பட்டு தான் அந்த வாசல் இருக்கும். பார்க்கிறோம். பிரகாரத்தின் வாசலும் மகா பரிசுத்த தலத்தின் வாசலும் தினமும் போகலாம் வரலாம். இந்த 2 வாசலும் தினமும் போகலாம் வரலாம். ஆனால் மகா பரிசுத்தத்தின் வாசல்களை நீங்கள் நல்லா கவனிப்பீர்கள் என்றால், ஆமாம் ஸ்தோத்திரம், என்ன செய்ய கவனிப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், வருஷத்துக்கு ஒரு முறை, ஒரு 2 முறை போவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வாசல் என்ன செய்யப்பட்டிருக்கோம், மூடப்பட்டே தான் அது இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராக. அல்லேலூயா. சரி, இது அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம், நேரம் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் பார்ப்பீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், லூக்கா சுவிசேஷம் 16:16 வாசிங்க. அது முக்கியமான வசனம், அந்த வசனத்தை நோட் பண்ணிக்காங்க. ஸ்தோத்திரம். நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அப்போ இந்த நியாய பிரமாணம் சட்டம் யார் வரைக்கும் வந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் வரைக்கும். யோவானுக்கு அப்புறம் யார் வாரா, இயேசு வாரார். அப்போ யோவான் வரைக்கும் எந்த சட்டம் தான் வந்தது, நியாயப்பிரமாண சட்டம் வந்ததுன்னு பார்க்கிறோம். அப்போ பாருங்க, எதுக்கு இந்த வசனத்தை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போது யோவான் சானுடைய அப்பா தான் புதிய ஏற்பாட்டில் ஆசாரியனாக இருக்கார். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, சகரியா தான் என்ன செய்கிறாரா, ஆசாரியனாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. சகரியா பிரதான ஆசாரியன் அல்ல, யோவான். ஆமே. யோவான் சானகன், திருமுழுக்கு யோவான் அப்படி சொல்லணும். அவனை சொல்லும்போது எப்படி சொல்லணும், திருமுழுக்கு யோவான். அவனுடைய தகப்பன் யாரு, சகரியா. அவனுடைய தாயார் பேர் எலிசபெத். ஆமாம், ஸ்தோத்திரம். இந்த எலிசபெத் ஆரோன் வந்த ஆசாரியனுடைய குமாரத்தி, இவனும் ஆசாரியன் என்று நம்ம பார்க்கின்றோம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் என்ன ஒன்று இதில் கவனிக்கணும், நீங்கள் பாருங்கள், இந்த மரியாள் யாருக்கு உறவினராக இருந்தா, எலிசபெத்துக்கு உறவினராக இருந்தா. அப்போ மரியாள் எந்த இனத்தை சேர்ந்தவள், ஆரோன் ஆசாரிய இனத்தை வகுப்பை சேர்ந்தவள். ஆமென். யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன் தான் யாரு, யோசேப்பு. ஆனால் மரியாள் யார் சேர்ந்தவள், ஆமாம், ஆசாரிய குடும்பத்திலிருந்து வந்தவா. அந்த குடும்பத்தை பற்றி வேத வல்லுநர் எழுதுகிறாங்க. அந்த முதல் பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைய பிரதான ஆசாரியனுக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவள் மரியாள் என்று சபை சரித்திரம் சொல்லுது. ஆனால் பிறந்தது, அவங்க சொன்னது எடுத்தது எல்லாம் மகன், ஆண் மகன் பிறப்பான்னு தான் அந்த குடும்பத்தில் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பிறந்தது என்னது, ஆமாம். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, பொம்பளை பிள்ளை விடுவாங்களா, விடுவாங்களாம்மா, விட மாட்டாங்க. அதனால தள்ளிட்டாங்க. தேவனுடைய திட்டம் தீர்மானம் வேறு விதமாக இருக்கும், உங்கள் திட்டம் தீர்மானம் வேறு விதமாக இருக்கும். ஆனாலும் மரியாள் ஆசாரிய குடும்பத்தை சார்ந்தவள், அதை நம்ம மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா இயேசு மரியாள் வழியாக தான் வாரார். மெல்கிசேதேக்கு முறைப்படி தான் அவர் நித்திய பிரதான ஆசாரியனாக ஆக்கப்படுகிறார். ஆனாலும் அவர் அந்த அந்த ஒரு வழக்கப்படி பார்த்தா அப்படி தான் வருகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசாரிய வகுப்பை பழைய ஏற்பாட்டில்
அதை சரி பண்ணது யார் அப்படின்னா தாவீது என்று எழுதப்பட்டிருக்கு. 2 நாளாகவும் 8வது அதிகாரத்தில் 14 வசனத்தை போடுமா வாசிக்கலாம் பாருங்க. 2 நாளாகவும் 8:14 பாருங்க. அதில் சொல்லப்படுற அவன் தன் தகப்பனாகிய தாவீதினுடைய பிரமாணத்தின்படியே சாலமோன் தேவாலயத்தில் வேலைக்கு ஆசாரிகள் தங்கள் தங்கள் ஊழியத்தை செய்யும் வகுப்புகளையும் லேவியர் ஒவ்வொரு நாளின் கட்டளைப்படியும் துதித்து சேவித்து ஆசாரிக்கும் முன்பாக தங்கள் ஊழியத்தை செய்யும் முறைமைகளையும் வாசல் காப்பர் ஒவ்வொரு வாசல் காக்கும் வகுப்புகளையும் நிற்க பண்ணினான். தேவனுடைய மனுஷனாகிய தாவீது இப்படி கட்டளை இட்டு இருந்தான். இதை கொண்டு வந்தது யாரு? அப்போ இந்த லேவி கோத்திரத்திலிருந்து தான் ஆசாரியர்கள். அப்படின்னா எத்தனை ஆலயம் இருந்தது? எத்தனை ஆலயம் இருந்தது? எருசலேம் எத்தனை ஆலயமா இருந்தது? ஒரே ஆலயம். அதனால தான் 1 நாளாகவும் 24வது அதிகாரத்தில் 1 முதல் 19 படித்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அபியா அப்படிங்கிற ஒரு ஆசாரியன் நினைக்கிறேன், அபியா என்கிற ஆசாரியன் அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். லூக்கா 1வது அதிகாரத்தை எடுங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் போடுங்க. அந்த வசனம் சொல்லணும்ல என்ன? ஸ்தோத்திரம். வெரி குட். யாரு? அபியா. அபியா யாருக்கு மகன்? சொல்லுங்க. ஆமாம் ஆமாம் ஸ்தோத்திரம். அபியா என்னும் ஆசாரியர் வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியர் வரும். அப்போது இந்த வரிசையில் அபியா என்பவர் வரான். இதை எங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நீங்கள் 1 நாளாகவும் 24வது அதிகாரத்தில் 8வது வசனமா 10வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதில் அந்த வகுப்பில் வாரான். இவர் தான் தலைமை, அவர் வாரார், அவருக்கு கீழே தான் இவர் வாரான்னு பார்க்கிறோம். அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு ஆலயம் தான் இருக்கிறது, ஆசாரியர்கள் என்ன இருக்காங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சீட்டு யார் பேருக்கு விழுந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? சகரியா பேருக்கு விழுந்தது. யார் பேருக்கு விழுந்தது? சகரியா பேருக்கு விழுந்த. அப்போ அந்த நாட்களில் சீட்டு போடுவாங்க. யார் இந்த நாள், இந்த வாரம், இல்லை இந்த நாளுக்கு யார் போய் தூபம் போடணுங்கிறத அன்றைய நாட்களில் ஆட்கள் நிறையா இருந்ததுனால சீட்டு போட்டார்கள். சீட்டு போட்ட யார் பேர் வருதோ அவங்க போய் தூபம் காட்ட போவார்கள். ஆமென். அவங்க தான் நினச்சுவாங்க, தூபம் காட்ட போவார்கள். இதை 1 நாளாகமும் 24வது அதிகாரத்தை நீங்கள் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இவைகளை அதில் நிறைய அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 8வது அந்த அபியாங்கிற அந்த வார்த்தை எதில் வருதுன்னு பாருங்க. யார் பேர் வரா? அப்போ அதில் நிறைய வருது. அந்த வரிசையில் 8வது பேர் அபியா. இவருக்கு கீழே சீட்டு போடுறாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷம் வச்சுருந்தாங்க. மொத்தம் அதில் 8 வருஷம் 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வருஷ பிரகாரம் சீட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. 1 முதல் 1வது முறை, 2வது முறை, 3வது முறை. இந்த 3வது முறையில் நிறைய பேர் இருப்பாங்க, அவ்வளோ பேர் சீட்டையும் எழுதி போடுவாங்க. 4வது முறை நிறைய பேர் அவங்க சீட்டை எழுதி போடுவாங்க. இப்படி இந்த வருஷம் இப்படி தான் அது புதிய ஏற்பாட்டு எருசலேம் ஆலயத்தில் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. சாலமன் கட்டின தேவாலயத்தில் அந்த ஏறாவது கெட்ட அந்த ஆலயத்துலேயும் இருந்ததுன்னு பார்க்கிறோம். இப்படி சீட்டு போடப்பட்டு தான் அந்த ஆசாரியன் எப்பெல்லாம் போவான்? புதிய ஏற்பாட்டு காலத்தில் காலையிலையும் மாலையிலையும் போவான். நல்லா அதை மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கொஞ்சமாவது புரிஞ்சுதா? தோத்திரம். என்ன ஆசாரி அப்படி இப்படி அடக்காருன்னு பார்க்குறோம். ஒருவேளை புரியாட்டா உங்களுக்கு இது என்ன செய்யும், சேனலில் வரும், அதை திரும்ப பாருங்கள். இது புரிஞ்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் உள்ள எருசலேம் தேவாலயத்தில் 2 தரைகள் இருந்தன. புதிய ஏற்பாட்டு
எருசலேம் தேவாலயத்தில் எத்தனை திரைகள் இருந்தன? 2 வாசல் இருந்தன. 2 வாசல் 2 திரைகள் இருந்தன. ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? முதல் வாசல் திரை வழியாக ஆசாரியன் தினமும் காலையும் மாலை என்ன செஞ்சுட்டு வருவான்? தூபம் போட்டுட்டு வருவான். முதல் வாசல் என்னது? பரிசுத்த தலத்தின் வாசல். இல்லை, ஆசாரி மட்டும் என்ன செய்வான்? போயிட்டு வருவான். 2வது வாசல் தரை மகா பரிசுத்தலுக்கு போகும் வாசல் திரை. இங்கே பிரதான தலைமை குரு, பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்கே என்ன செய்வார்? அவர் போவார். இப்படி தான் இது ஒழுங்கு பண்ணப்பட்டிருந்ததுன்னு பாய்க்கிறோம். இப்படி தான் என்ன செய்து ஒழுங்கு பண்ணப்பட்டிருந்ததுன்னு பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம். எதுக்கு இதை நான் எடுக்க அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தான் வாங்க மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரத்தில் 51, மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 38. இந்த 2 பேரும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் என்ன செய்யணும்னா, இந்த இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த தேவாலயத்தின் திரைச்சலை சொன்ன பார்த்தீங்களா, இது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவாலய திரைச்சலை எங்கேருந்து தொடங்கிச்சு தான் சொல்லுங்க? மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆ கிழிந்தது. ஆமே, அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதை மத்தியும் சொல்கிறார், மார்க்கும் சொல்ல. இவங்க யாரு? சீசர்கள். ஸ்தோத்திரம். யாரு? சீசர்கள். இவங்களுக்கு பின்னால் வந்தவர் தான் லூக்கா. லூக்கா என்ன சொல்றார் அப்படின்னா, 23:45 படிங்க. லூக்கா 23:45 போட்டியாமா? சூரியன் இருளடைந்தது, தேவாலயத்தின் திரைச்சேலை நடுவில் 2ஆக கிழிந்தது. ஆமென். நடுவில் 2ஆக கிழிந்தது. இது இந்த சீசர். இவர் லூக்கா இயேசுவுக்கு யாரு? சீசர். நீங்கள் லூக்காவை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இவர் ஒரு மருத்துவர், கல்வி அறிவு உள்ளவர். இவர் எதை வேண்டுமெனாலும் வரலாற்று ஆசிரியர். லூக்கா ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர். அவருக்கு வரலாற்றின்படி, அந்த நியமனத்தின்படி, காலத்தின்படி, அந்த காலத்தில் யார் யார் இருந்தா என்பதை டைரக்டாக போய் விசாரித்து எழுதினாராம். ஆமென். இந்த இடத்துல இந்த தேவாலயத்தின் திரைச்சேலை கிழியும் போது அந்த தேவாலயத்துக்குள்ளே யார் இருந்தான்னு உங்களால் சொல்ல முடியுமா? அங்கே யாருமே இருக்க வாய்ப்பில்லை. ஒன்று காலையில் என்ன செய்வானா, ஆசாரின் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கணும். ஆமென். இந்த இடத்துக்குள்ள சீசர்கள் போக முடியுமா? லூக்கா போயிருப்பாரா? அப்போ சீசர்கள் இதை பார்த்துருப்பாங்களா? மேலே தான் கிழிஞ்சது, கீழே தான் கிழிஞ்சது, மத்தியில் கிழிஞ்சதுன்னு சீசர்கள் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அப்படி எப்படி மேலே கிழிஞ்சது மத்தியில் கிழிஞ்சதுன்னு எப்படி சொல்லலாம்? சோத்திரம். சொல்லுங்க. இப்போ இந்த திரைச்சலை கிழியும் பொழுது சீசர்கள் எங்க இருந்தாங்க? வீட்டுக்குள்ள பூட்டிட்டு பயந்து கிடந்தாங்க. என்ன செஞ்சாங்க? வீட்டுக்குள்ள பூட்டிட்டு பயந்து இருந்தான்னு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? இந்த திரைச்சலை கிழியும் பொழுது என்ன செஞ்சதுன்னா, 3 மணி நேரம் என்ன இருந்ததுதான்? இருள் இருந்தது. அப்போ இருள் இருக்கும்போது திரைச்சலை கிழிகிறத எந்த மனுஷன் உள்ள இருந்து பார்த்துருப்பான்? நினைக்கலாம் உள்ள அங்கே அது குத்துவிளக்கு எரியும், வெளிச்சம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? இப்போ நடுவில் 2ஆக கிழிந்தது. இப்போ நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்தல் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தியானித்த வரைக்கும் லூக்கா சொல்கிறதான் கரெக்டாக எனக்கு தென்பட்டது. அதையே நான் சொல்கிறேன். மேலிருந்து கீழ் கிழிந்ததை என்னால் ஏற்க முடியவில்லை. அதை ஏற்க வேண்டும். இதை எப்படி உங்களுக்கு எடுக்கணும் அப்படி எடுத்துக்காங்க. தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 27வது அதிகாரத்தில் 38வது வசனத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார்னு எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27வது அதிகாரத்தில் 45வது வசனத்தில் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை எங்கும் என்ன இருந்துதான்? பூமி அந்தகாரம். அந்தகாரம் என்னது? 3 மணி நேரம். 3 மணி நேரம் என்ன இருந்தது? ஸ்தோத்திரம்.
இப்போ பாருங்க 3 மணி நேரம்னா அது பனி அந்த இது சொல்லப்பட்டிருக்கிறது 12 1 2 3 அதுதான் பார்க்கிறோம். நண்பகல் போது தான் 6 மணிலேருந்து 9 மணி வரை அந்த டைம்னு பார்க்கிறோம். மார்க்கு 15வது அதிகாரத்தில் 25வது அது வசனத்தில் சொல்லப்பட்டு 3ஆம் மணி வேலையாக இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. தோத்திரம், புரியுதுங்களா? மார்க்கு 15:33 6ஆம் மணி முதல் சொல்லப்பட்டிருக்கு. ஆக அது 9 மணிலேருந்து 9 மணி என்னது அது காலையிலேருந்து சாயங்காலம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது 12 மணிலேருந்து 3 மணி வரை அது 3 மணி நேரம் பூமி எங்கும் என்ன இருந்தது? இருள் இருந்தது. பூமி எங்கும் இருள் இருந்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். 12லிருந்து 3 மணி நேரம் இருள் இருந்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். புல் இருள். தோத்திரம், ஆமென். என்ன இருள் இருந்தது? புல் இருள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27:50 அந்த நேரத்தில் தான் அவர் என்ன செய்கிறாரு? ஆவி விடுறார், மரிக்கார். இந்த மரிக்கிற வேலையில் தான் 51 மத்தேயு 27:50 ஜீவனை விடுறாரு. மத்தேயு 27:51 தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது. எப்போ ஜீவனை விட்டாரோ அப்போது தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இதை தான் எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் மாம்சமாகிய திரைச்சீலை. அப்போ அந்த திரைச்சீலையை எதுக்கு புதிய ஏற்பாடு ஒப்பிட்டு சொல்லுகிறதுனா கிறிஸ்துவின் சரீரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுது. சரீரம்னா எதை சொல்லுவோம்? ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே. சரீரம்னா என்ன? சரீரம்னு எதை சொல்லுவோம்மா? உடல். எதை சொல்லுவோம்? சரீரம்னா என்னது? உடல். சரீரம்னா உடல் என்று நாம் பார்க்கின்றோம். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, சரீரம்னா உடல். இடுப்புக்கு மேலே கழுத்துக்கு கீழே தானே உடல், இல்லையா? இல்லையா? சரி, அதை நீங்கள் எப்படி எடுத்துக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவர் வாயினால் சொல்லதை வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் 32 வாசிங்க பார்க்கலாம். 32 போடுமா? மார்க்ஸ் 10வது அதிகாரத்தில் 32 வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பாருங்க, அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியனிடத்திலும் ஆ ஆ அவர்களை மரண ஆக்கினைக்குள்ளே தீர்த்து ஆ ஆ முதல்ல கர்த்தர் சொல்ல, முதல்ல எதால் அடிக்காங்க அவரை? எதனால் அடிக்காங்க? வாரின்னா என்னது? சவுக்கு. சவுக்குனால் அடித்து. இதை சொல்றது யாரு? இதை சொல்றது யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து தனக்கு நடக்க போறத முன்னமே சொல்றார். தனக்கு நடக்க போறத என்ன செய்றாரு? முன்னமே அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, தோத்திரம். அதை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து 31 வரை படிக்க வேண்டாம். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மத்தேயு என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடித்தார்கள். வாரினால்னா சவுக்கினால் அடித்தார்கள். இது மத்தேயு சொல்கிறாரு. மார்க்கு சொல்கிறாரு. மார்க்கு சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் 20 வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவரும் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து முதல்ல அடித்தது எதனால தான் அடித்தாங்க? வாரினால், சவுக்கால் அடித்தார்கள் என்று சொல்கிறார். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரத்தில் 1 முதல் 6 வரை படித்து பார்த்தீங்கன்னா இயேசுவை முதலால் அவருக்கு அடித்தது எதால் அடிக்காங்க? வாரினால் தான் அவரை அடித்தார். சவுக்கினால் கர்த்தரின் சரீரம் கிழிக்கப்பட்டது. கர்த்தரின் சரீரம் கிழிக்கப்பட்டது. சரி, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சீசர்கள் சொல்றாங்க,
ஏசாயா இதை முன்னமே சொல்றார். 2000 வருஷத்துக்கு முன்னவே பார்த்து சொல்றார். ஏசாயா 56 வாசிங்க, 56 போடுங்க, வாசிங்க பார்க்கலாம். அடிக்கிறவர்களுக்கு எதை காட்டினாரா? எதை காட்டினாரா? முதுகையும் காட்டினார். ஆமென், சோத்திரம். சங்கீதம் 129:3 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சவுக்குகளினால அவருடைய சரீரம் என்ன செஞ்சதான்? நிலத்தை உழுது போல உழாப்பட்டது என்று அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறேன்னு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், முதல்ல அவர் தலையை தொடலை, முதல்ல சவுக்கால் அவர் கைகள் கட்டப்பட்டு அவரை முகங்குப்புற படுக்க வச்சு அவரை சவுக்கால் தான் எங்கே அடித்தாங்க? கழுத்துக்கும் இடுப்புக்கும் மேலே தான் அவருடைய முதுகு என்ன செஞ்சது? கிழிக்கப்பட்டது. சவுக்கால் என்ன செஞ்சது? கிழிக்கப்பட்டதுன்னு பார்க்க. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பாருங்கள், தப்பு செஞ்சவனை உபாகம் 24வது அதிகாரத்தில் அவனுக்கு முகங்குப்புற படுக்க வச்சு அவனை எதால் அடிப்பாங்க? சவுக்கால் தான் அடிப்பாங்க. எங்கே அடிக்கணும்? தலையில் கீழே, ஆமாம், முதுகில் தான் அடிக்கணும். இதுதான் பிரமாணம், தோத்திரம். அப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு ஆமாம், சவுக்குகளினால் சரீரம், உடல் கிழிக்கப்பட்டது. சவுக்கு தான் அவருடைய சரீரமாகிய உடல் என்ன செஞ்சது? கிழித்தது. இந்த சரீரமாகிய திரைச்சொல்னு எழுதப்பட்டிருக்குல்ல, சரீரம்னா உடல். நீங்கள் ரெண்டாவது தான் என்ன செய்தாருங்களா? கர்த்தரின் மேலே என்ன வச்சாங்க? முள்முடியை வச்சு என்ன செஞ்சாங்க? அவருடைய முள்முடியினால அவருடைய தலையை என்ன செஞ்சாங்க? உடைத்தார்கள் பார்க்கிறோம், ஆணிகளால். மூணாவது, சிலுவையில் அறையும் பொழுது கை கால்கள் ஆணிகளால் கிழிக்கப்பட்டது. ஆணிகளால் என்ன செய்யப்பட்டது? கிழிக்கப்பட்டது பார்க்கிறோம். அப்படின்னா லூக்கா 23:45 அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், திரைச்சேலை நடுவிலிருந்து அது கிழிந்தது என்று அவர் சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. அப்போனா நல்லா கவனிங்க, அந்த திரைச்சேலையை பார்ப்பதற்கு அன்னைக்கு ஆமாம் ஆசாரியர்கள் என இருக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காலையிலையும் யூதர்களுக்கு சாயங்காலம் 3 மணிலேருந்து ஆரம்பிக்குது. ஆனால் ஸ்தோத்திரம், 12 மணிலேருந்து 3 மணி வரை என்ன இருக்குது? இருள் இருக்குது. இந்த நேரத்தில் ஆசாரியன் அங்கே உள்ளே போயிருப்பானா அப்படின்னா அது சான்ஸு இல்லைன்னு தான் பார்க்கிறோம். ஏன்னா அவன் வீட்டை விட்டு கூட என்ன செய்ய முடியாது? வெளியே வர முடியாது. இருள் இருந்துன்னு பார்க்கிறோம். 3 மணி வரை என்ன இருக்குது? இருள். 3 மணிக்குள்ளே என்ன செஞ்சுட்டு திரைச்சலை கிழிக்கப்பட்டாச்சுன்னு பார்க்கிறோம். அப்போ அங்கே ஆசாரியன் இருந்திருக்க மாட்டான். ஒருவேளை இருந்தாலும் இருந்திருக்கலாம், அதை நான் சொல்ல முடியாது. நானும் அதை பார்க்கல, சீசரும் பார்க்கல, லூக்காவும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. வசனத்தை வச்சு தியானம் பண்ணுறோம். எதை வச்சு தியானம் பண்ணுறோம்? வசனம் வச்சு தியானம் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ 3 மணிக்கு மேலே என்ன வந்துட்டு? வெளிச்சம் வந்துட்டு. அதுக்கு பிற்பாடு என்ன செஞ்சிருக்கலாம்? ஆசாரியன் உள்ளே போயிருக்கலாம். உள்ளே போனால் எப்படி இருக்குது? திரைச்சலை கிழிஞ்சிருக்கு. சரி, எப்படி இதை எப்படி பார்க்க? மத்தியிலிருந்து கிழிஞ்சின்னு பார்த்தானா, மேலிருந்து கிழிஞ்சின்னு பார்த்தானா? அது சரிம்மா. ஒருவேளை உள்ள இருந்திருந்தானா பார்க்க வாய்ப்பு இருக்கு, ஆனா உள்ள இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இல்லாத நேரத்தில் போய் மேலிருந்து கிழிஞ்சி மத்தியிலிருந்து கிழிஞ்சின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சோத்திரம். ஆமென், அல்லேலூயா. வாய்ப்பு இல்லை. ஆனா இவ பார்த்துட்டு திரைச்சல் கிழிஞ்சிருக்குன்னு மட்டும் சொல்லலாம். இப்போ ஆசாரியும் உள்ள போகலாம் வரலாம், எல்லாம் போகலாம் வரலாம். ஏன்னா முடிஞ்சு போச்சுன்னு பார்க்கிறோம். திரைச்சல் என்ன செஞ்சுட்டு, ஆமாம், வலப்பக்கம் உள்ளது வலப்பக்கம் போயிட்டு, இடப்பக்கம் உள்ளது இடப்பக்கம் போயிட்டு, அதை அடைக்க முடியாது. யார் திறந்தா? இயேசு திறந்துட்டார். அல்லேலூயா. அப்போ முதல்ல உள்ள போனது யாரு? ஆசாரியன்னா இயேசு கிறிஸ்துவா? இயேசு கிறிஸ்து. முதல்ல உள்ள போனது யாரு? அந்த திரைச்சலை கிழிச்சது யார் தான்? ஆமாம், அல்லேலூயா. யாரும் உள்ளே போயிடக்கூடாது, பாவம் உள்ளே போகக்கூடாது. அந்த பாவத்துக்காகத்தான் சரீரத்தை எதில் சுமந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதானே?
நம்முடைய சரீரத்தை அவர் நம்ம பாவத்தை சரீரத்திலே மாம்சத்திலே அவர் பலியாக்கினான்னு பாய்க்கிறோம். அப்படி அங்கே கிழிக்கப்பட்டதுன்னு பாய்க்கிறோம். சரி, இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் லூக்கா தான் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கையில் ஒரு துணியை கொடுத்தா மேலேருந்து கிழிப்பீங்களா, ஓரத்துலேருந்து கிழிப்பீங்களா, மத்தியிலிருந்து கிழிப்பீங்களா, எங்கேருந்து கிழிப்பீங்க? அப்போ மனித வழக்கப்படி இப்படி இருக்கு இல்லையா? ஆனால் அவர் தெய்வம், அவர் நம்ம வழக்கப்படி அவர் செய்வார். இன்னும் ஒருத்தரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. நீங்க செய்யற மாதிரி அவர் செய்வாரா? உன் நினைவுகள் உன் வழிகள், அவர் செய்ய வித்தியாசமா இருக்கும். ஆமென், தோத்திரம், அல்லேலூயா. அவர் செய்ய நினைச்சிருக்கோம் வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கிறோம். என்னமே இந்த திரை வரக்கூடாது, இந்த திரை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்படின்னா அந்த திரை அவர் லூக்கா சொல்றது தான் சரி அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொல்றேன்னா, முதல்ல கிழிந்தது இயேசு கிறிஸ்துடைய உடல் மாத்திரம்தான், தலை அல்ல, கால் கை அல்ல. அப்போ அது சென்டர் தான். ஏன்னா மாம்சமாகிய கிறிஸ்துவின் திரை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரீரமாகிய திரைன்னு எழுதப்பட்டிருக்கிறது. சரீரமாகிய திரைன்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அது சென்டர் தான் பாய்க்கிறோம். தோத்திரம். அப்படியே ஆண்டவர் வந்து கையை வச்சே கிழிச்சிருப்பாரு. ஆமே, அவருடைய வல்லமை என்ன செஞ்சிருக்கோம், வல்லமை தான் போய் சென்டரா பட்டிருக்கோம். அப்படியே இந்த பக்கம் என்ன செஞ்சிருக்கோம், போயிருக்கோம். எந்த மனுஷனும் இழுத்து அதுக்கு ஒரு மூடவே முடியாது. இந்த இதை என்ன செய்ய முடியாது. அந்த அளவு யூஸ் பண்ணாத அளவுக்கு கர்த்தர் பண்ணியிருப்பார். பண்ணிட்டு அவர் உள்ள போயிட்டார். தோத்திரம். என்ன இயேசுவை ஏற்றுக்கொள்றதை நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, என் பின்னால வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து மேல இருந்து அப்படியே இருப்பாரு. சோதரோடைய வல்லம் என்ன செஞ்சிருக்கோம், மத்தியில் பட்டு தான் என்ன செஞ்சிருக்கிறோம், மேலையும் கீழையும் என்ன செஞ்சிருக்கோம், மத்தியிலிருந்து மேலையும் கீழையும் அது போயிருக்கும். இது ஏன் தியானம். ஆமென், அல்லேலூயா. மனுஷன் செய்கிற பிரகாரம் செய்கிறவர் அல்ல, அவர் தனித்துவமுள்ள இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. கொலோசியர் 1:18 வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் வேகமா வாசிக்க, நேரம் முடிச்சிருந்தோம். கொலோசியர் 1:18. அவரே சபையாகிய சரீரத்துக்கு. இப்ப பாருங்க சரீரம் என்னது, சபையாகிய சரீரம், சரீரம்தான் சரீரமாகிய தலை. அப்ப பாருங்க, இதுலயே பாருங்க, சரீரம் தனியா வருது, தலை தனியா வருதா? ஆமென், தோத்திரம், அல்லேலூயா. அப்போ இதுல என்ன வருதுன்னா, அப்போ தலை தான். அதான் எபேசியர் 5வது அதிகாரத்தில் 23 25 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா, சபைக்கு தலை யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். அப்போ தலை எங்க போயிட்டு, மகாபரிசுத்தத்துக்கு போச்சுதா இல்லையா? தலை போயிட்டுனா சரீரம் போமா போவாதா? சரீரம் யாரு? நம்ம. சரீரமாகிய சபை யாரு? நம்ம. மனவாட்டி நம்ம. அவர் புருஷன், அவர் உள்ள போறாரு. மனைவி போல போக மாட்டாளா? மனைவி போகும்படி தானே அவர் போறாரு என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, தோத்திரம். இன்னைக்கு எருசலேம்ல ஆலயம் இருக்கா? இல்லை. தோத்திரம். புரியுதுங்களா? கர்த்தர் கிழிச்சு எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கி போட்டார். இப்போ எப்போ வேணாலும் நம்ம என்ன செய்யலாம், போகலாம் வரலான்னு பார்க்கிறோம். அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் போக முடியும், வர முடியும். இன்னைக்கு 24 மணி நேரமும் கர்த்தர் அடைக்கப்பட்ட வாசலை திறந்துட்டார். நம்ம ஜெபம், துதி, ஆராதனை அழகாக கர்த்தர்ட்ட போகும், நேரடியாக போகும். எனக்கு பதிலாக நீங்கள் போங்க. பழைய ஏற்பாட்டில் தான் யாருக்கு பதிலாக யார் போனா? ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன் போனான். இன்னைக்கு உனக்கு பதிலாக நீயே போகிறதுக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 10:20 வாசிங்க. கொஞ்சம் அதை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அந்த மார்க்கத்தின் வழியாக பாருங்க, ரத்தம். நல்லா கவனிங்க. அப்போ பழைய மார்க்கம் வாசல் அடைச்சு போட்டது, புதிய மார்க்கம் இயேசு கிறிஸ்து மார்க்கம் அது அந்த வாசலை திறந்தது. ஆனா அந்த மார்க்கத்தின் வழியா நீ போகணும்னா உனக்கு என்ன தேவை? இயேசு கிறிஸ்து ரத்தம். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆட்டு ரத்தம் வருஷத்துக்கு ஒரு முறை போனான்னு பார்க்கிறோம். அது மூடிச்சு, பாவத்தை மறைச்சது. ஆனா
இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவத்தை மறைக்கல, சுத்திகரித்தது. ஆமென். சுத்தப்படுத்திட்டு பரிசுத்தப்படுத்திட்டு பாவம் இல்லாத எவரும் அந்த திறந்த வாசல் வழியா அழகாக போகலாம். ஆமென். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு. எபேசியர் 2:13 சொல்லுங்க, முன்னமே தூரமே இருந்த நீங்க இயேசு கிறிஸ்து ரத்தத்தால சமீபமா போயிட்டீங்க, பக்கத்துல போயிட்டீங்க. எல்லாரும் தூரம் தான் இருந்தான்னு பாய்க்கிறோம். ஆமா, மோசே ஆரோன் தான் கொஞ்சம் பக்கத்துல இருந்தாங்க, மீதி எல்லாரும் தூரமா தான் இருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ரத்தம் எங்க கொண்டு போயிட்டு பிதாவாகிய தேவனுக்கு பக்கத்துல அது கொண்டு போயிட்டு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா தேவாலயத்தின் திரைச்சலை இயேசு கிறிஸ்துவினால மேல் அல்ல, ஏன் நானும் தியானிச்சபடி அது மத்தியில் இருந்து தான் அந்த திரைச்சலை இரண்டாக கிழிக்கப்பட்டது. ஆமே. அதை என்னமோ ஒருவர் அதை ஒட்ட வைக்க முடியாது. ஆமே. திறக்க கூடாதபடி அவர் பூட்டினாரு, பூட்டினதை இயேசு கிறிஸ்து திறந்தாரு. இன்றைக்கு திறந்தே இருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவில் மரிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்துல போயிடுவாங்க. ஆமென். 24 மணி நேரமும் கர்த்தர்ட்ட நம்ம துதி சோத்திரம் ஆராதனைலாம் டைரக்டா கர்த்தர்ட்ட போகிறது பார்க்கிறோம். அன்னைக்கெல்லாம் திரையை போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆமென். அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. இன்னைக்கு அப்படி இல்லை, வாசல் திறந்து இருக்கிறது. ஆமென். வாசல் நமக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தமே வாசல் திறந்த வாசல் பார்க்கிறோம். நமக்கு செபிக்க துதிக்க ஆராதிக்க ஊழிஞ்செய்ய கர்த்தர் எல்லா வாசலையும் கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். ஆத்துமா எல்லா வாசலும் கர்த்தரால் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அடைக்கப்பட்ட எல்லா வாசலும் கர்த்தர் நமக்கு திறந்துட்டார். தடை இல்லை, தடை இல்லை. ஆமென். எந்த தடையும் கிடையாது. ஆமென். வீடு கட்ட, இடம் கட்ட, என்னது திரும்ப எந்த தடையும் இல்லை, எல்லா தடையும் உடைந்தது. ஆனா இனி வாசல் அடைக்காது. உன் வாழ்க்கையில கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? வாசலை திறந்து வச்சுட்டார். இரவும் பகலும் எப்போதும் வாசல் திறந்தே இருக்கும். எந்த மனுஷனும் சாத்தானும் இனி அடைக்க முடியாது. அந்த திரைச்சலை அடைக்க முடியுமா? முடியாது. அதே போல கர்த்தர் நமக்கு வாசலை திறந்துட்டாரு. பரலோகம் போகும் வரை இந்த வாசல் திறந்தே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசல் திறந்தே இருக்கும். ஆமென். ஏசப்பா நமக்கு வாசல் என்ன பண்ணிட்டாரு? திறந்து வச்சுட்டான்னு பார்க்கிறோம். எல்லாத்துக்கும் வாசலை ஊழியம் செய்ய, ஆமென், ஆமென், ஆத்துமாதம் செய்ய, சுவிசேஷம் சொல்ல, எல்லாத்துக்கும் வாசலை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறான்னு பார்க்கிறோம். அனுகூலமான வாசல் உனக்கு முன்பாக கர்த்தரால் திறக்கப்பட்டிருக்கிறது. போ, சுதந்தரித்துக் கொள்வாய். கர்த்தர் அதை தந்து விட்டார். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறான் பாய். அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். இது கூட ஒரு அரை மணி நேரம் ஆகும். நான் தலைப்பு மட்டும் சொல்லி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. உன்னதப்பட்ட 5வது அதிகாரத்தில் 2வது வசனம் அது சொல்லுகிறது, என் நேசர் கதவை தட்டுகிறார். ஆமே. இவ உள்ளதான் இருக்கா மனவாட்டி, தட்டுறாரு. அவ கதவை திறந்தாளா? திறக்கல. ஆமே. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3:20 அங்கே சொல்லப்பட்டிருக்க கதவை என்ன செய்றாரு? தட்டுறாரு. சத்தம் கேக்கு, என்ன செய்ய மாட்டாங்க? திறக்க மாட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் கதவை தட்டுறாரு. ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை பார்த்து தட்டிக்கிட்டே இருக்கு. மகனே, மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் எடு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளு, என் வருகை மிகவும் சீக்கிரமா இருக்கிறது, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு, ஆயத்தமாயிரு. தட்டுகிறோம், தட்டிக்கிட்டே இருக்கான்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படிதான் லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல ஒரு 100க்கு அதிபதி இருந்தான்னு பார்க்கிறோம். தோத்திரம். இன்னைக்கு 2 கூட்டம் இருக்குன்னு பார்க்கிறோம். இந்த 100க்கு அதிபதியே இந்த உலக ஆசீர்வாதத்துக்காக மாத்திரம் இயேசுவை யூஸ் பண்ற கூட்டம். அவன் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றான்? அவர் நான் வாரங்காரு. இவன் சொல்றான், என் வீட்டு வாசலுக்கு வராதா? இயேசுவே, எனக்கு ரட்சிப்பு வேண்டாம், அபிஷேகம் வேண்டாம், பரிசுத்தாய் வேண்டாம், அந்நிய பாஷை வேண்டாம், பரலோகம் வேண்டாம், அங்கேயிரும். இந்த உலகத்தின் சுகம், ஆரோக்கியம், விடுதலை போதும், இயேசு வேண்டாம் என்று அவன் தடுத்து போட்டு விட்டான். இன்னைக்கு தடுத்து போடுற கூட்டம் பெருகி கொண்டு இருக்கிறது என்பதை கர்த்தருடைய ஆவியான துக்கத்தோட பேசுகிறான் பார்க்கிறோம். ஆமென். அவர் நான் வாரேன் தட்டுறார். அவனை தட்டுறாரு, நான் வாரப்பா, இல்ல வேண்டாங்கிறான். அதே லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல ஒருத்தனை தட்டினாரு. சகை உடனே ஓடனான், கதவை திறந்தான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். சகை ரட்சிக்கப்பட்டான், பரலோகத்தின் பிள்ளையா மாற்றப்பட்டான். ஆமென்.
இம்மைக்காக 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 19ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். இம்மைக்காக நீ கிறிஸ்துவை தேடுவாய் என்றால். ஆமென். அப்ப இன்னைக்கு 2 கூட்டம் இருக்கிறது. இம்மைக்காக 800 கூட்டம் இருக்கு மறுமைக்காக. அப்ப இம்மைக்காக அந்த லூக்கா சுவிசேஷம் அந்த 100க்கு அதிபதின்னு பார்க்கிறோம். மறுமைக்காக அந்த சகை எல்லாத்தையும் விட்டான். இயேசுவுக்காக எல்லாம் விட்டான். நோவா எல்லாத்தையும் விட்டான். ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டான். மறுமைக்காக விட்டான், பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தன் என்ன செஞ்சான்? விலையேற பெற்ற அந்த முத்தவே ரெச்சிப்பாய் விற்ற பெற்று தனக்கு உண்டான என்ன செஞ்சான்? வித்தான் என்று பார்க்கிறோம். விட்டான் என்று பார்க்கிறோம். பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆனா சகை எல்லாம் வேண்டாம் நீ விட்டான், ரெச்சிப்பை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இப்ப 2 கூட்டம் இருக்கிறது. ஆண்டவர் தட்டுகிறவனுக்கு பெற்றுக்கொள்வான். ஆமென். திறக்காத கூட்டம் இம்மைக்காக, உலகத்துக்காக, உலக ஆசீர்வாதங்களுக்காக, அழிந்து போற உலகம், அழிந்து போற உலக ஆசீர்வாதத்துக்காக இருக்கிறவர்கள் கர்த்தர் தட்டுவார், கதவை திறக்க மாட்டார்கள் பார்க்கிறோம். அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் 1 முதல் 13 சொல்லுகிறது பார்க்கிறோம். ஒரு கூட்டம் இம்மைக்காக கிறிஸ்துவை தேடுகிற 5 கன்னிகைகள் தான். 800 கூட்டம் மறுமைக்குரிய கூட்டம், அதுவும் கற்புள்ள கன்னிகை தான் பார்க்கிறோம். 2ம் கிறிஸ்துவின் கூட்டம் தான். ஆனா ஒரு கூட்டம் உலகத்துக்காக இருந்தது, 800 கூட்டம் எதுக்காக இருந்தது? மறுமைக்காக இருந்ததுன்னு பார்க்கிறோம். மணவாளன் வந்தார், தட்டினார், அவங்க திறந்தாங்க, போயிட்டாங்க. கதவு என்ன செஞ்சது? சத்தம் கேட்டு என்ன பண்ணிட்டாங்க? எங்களுக்கு வேண்டான்னு என்ன போயிட்டாங்க? வெளியே போயிட்டான்னு பார்க்கிறோம். கதவு சாத்தப்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இம்மைக்காக அல்ல, இம்மைக்காக. ஆமென். கர்த்தர் ரட்சிப்பின் வாசலை சாத்திராதா? அந்த ஊரார் பட்டணத்தார் இயேசு வேண்டான்னு துரத்தினார்கள் பார்க்கிறோம். சாபம் போட்டு தள்ளிட்டாரு பார்க்கிறோம். இயேசு வேண்டாம் அப்படின்னு சொன்ன பட்டணத்தை கர்த்தர் என்ன சொன்னார்? ஆசீர்வதிச்சாரா? சபித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு வேண்டாம். ஆமென். கப்பர்நகூம் பட்டணமே, ஆமா, கோராகின் பட்டணமே ஆண்டவர் ரட்சிப்புனா பாதாள பரிந்துன்னு ஆண்டவர் சொன்னார்னு பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் இயேசுவே என் வீட்டுக்கு வராதையும் அங்கே இரும், இந்த உலகத்துக்கு உண்டானதை மட்டும் எனக்கு தாரும், வெளியே நில்லும். 2 கூட்டம் இருக்குது. ஆமே. இந்த உலகத்துக்காக ஆமே ஒரு கூட்டம், மறுமைக்காக. மறுமைக்காக கூட்டம் எல்லாத்தையும் என்ன செய்யும்? இழக்கும். இயேசுவுக்காக குப்பையும் நஷ்டம் என்று சொல்லும். அந்த கூட்டம் பரலோகம் போகும். லோத்து மனைவி போல திரும்பி பார்க்கிற கூட்டம் இருக்குன்னு பார்க்கிறோம். இன்னைக்கு வர அது நின்றுகிட்டு தான் இருக்குன்னு பார்க்கிறோம். லோத்து மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான்னு பார்க்கிறோம். கர்த்தருடைய வருகை மிகவும் சீக்கிரம். ஆயத்தமாயிரு. இம்மைக்காக அல்ல, மறுமைக்காக. கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆயத்தம். தட்டுறன்னு என்னது? துரிதமா துரிதமா துரிதமா, சீக்கிரம் ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. ஆமே. ஆயத்தமா இருந்தவங்க மணவாளன் வரும்பொழுது என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஆமென். கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தமாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழும்புங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் வாசல் என்ன பண்ணிட்டாரு? திறந்து வச்சிருக்கான்னு பார்க்கிறோம். அந்த வாசல் வழியா எல்லாம் இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் வரும். கர்த்தர் திறந்த வாசலர் மூட மாட்டார். நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை, என் குடும்பத்தில் எனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடையும். ஆமே. வாசல்கள் தானாக திறந்தது. ஆமேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஆமேன், ஆமேன். நாம் எல்லாம் நல்லா துதிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, உங்களுக்கு முன்பாக இருக்க தடைகளை கர்த்தருடையான் உடைக்கிறார். தடைகள் உடைகிறது, தடைகள் உடைகிறது. வாசல்கள் திறக்கிறது, அநேக வாசல்கள் திறக்கிறது. ஆமேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஆமே. இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது ஆமே கண்மலைகள் பிளந்தன, கல்லறை திறந்தன, கல்லறை திறந்தன, கல்லறை திறந்த. அந்த இயேசு கிறிஸ்து இங்கே வந்திருக்கிறான் பார்க்கிறோம். உனக்கு முன்னாடி வந்திருக்கிறான் பார்க்கிறோம். ஆமென். ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. அடைக்கப்பட்ட வாசல்கள் கர்த்தர் திறக்கிறார். சாபத்தின் வாசல்கள் நீங்கி போகிறது. ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கிறது. வானத்தின் வாசல் திறக்கிறான் பார்க்கிறோம். உனக்கு முன்பாக அநேக வாசல்களை கர்த்தர், ஆசீர்வாதத்தின் வாசலை கர்த்தர் திறக்கிறார். அந்த வழியாய் போ, பெற்றுக்கொள்வாய். ஆமென். தடை இல்லை, போ. தடைகளை ஏசப்பா உடைச்சு போட்டான்னு பார்க்கிறோம். நான் உனக்கு முன்னே போய் தடைகளை உடைக்கிறேன்.
மலைகள் எல்லாம் வழிகளாய் மாறும். மலைகள் உனக்கு வழிகளாய் மாறும். குன்றுகள் பிளந்து உனக்கு வழி விடும். செங்கடல் பிளந்து உனக்கு வழி விடும். செங்கடல் பிரிகிறது, மலைகள் உடைகிறது. மலைகள் எல்லாம் உனக்கு வழிகளாய் இயேசப்பா மாற்றி தாரார். ஆமை உடைக்க முன்பே இருக்கிற ஆமை கோட்டை விழுந்தது என்று பார்க்கிறார். தடைகள் உடைந்தது என்று பார்க்கிறார். ஏசு ராஜா முன்னே செல்கிறார். ஏசு ராஜா முன்னே செல்கிறார். ஏசு ராஜா முன்னே செல்கிறார். புது வழியை கர்த்தர் திறக்கிறார். புதிய வாசலை கர்த்தர் உனக்கு திறக்கிறார். புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள புதிய வாசலை கர்த்தர் யாரு திறக்கிறார். சபரந்தாராடா ரக்கமலந்தாராடா சபகபலந்தாராடா சபகபலந்தாரானா சபரந்தாரானா பலந்தாராடா சபாபாபா அல்லேலூயா. வழி திறக்குது. ஆமென் அல்லேலூயா. வழி திறக்குமே. கைகளை தட்டி வழி திறக்குமே. நல்ல உற்சாகமாக இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. வாசல்கள் எல்லாம் தலை உயர்த்திடுங்களே. மகிமையின் ராஜா வந்திடுவாரே. முந்தினதெல்லாம் இனி நினைக்க வேண்டாமே. புதிய காரியம் செய்திடுவாரே. புதிய காரியம் செய்திடுவாரே. அசிரியின் கர்வங்கள் தாழ்த்தப்படுமே. சர்பத்தின் தலைகள் எல்லாம் உடைக்கப்படுமே. எகிப்தின் கொடுங்கோள்கள் முறிக்கப்படுமே. சமுத்திர ஆழங்கள் வற்றி போகுமே. சமுத்திர ஆழங்கள் வற்றி போகுமே. எகிப்தின் நிந்தைகளை நீக்கிடுவாரே. எகிப்தின் நிந்தைகளை நீக்கிடுவாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்க அல்லல் எல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்க அல்லல் எல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா. வழி திறக்குமே. புது வழி திறக்குமே. இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. வாசல்கள் எல்லாம் தலை உயர்த்திடுங்களே. மகிமையின் ராஜா வந்திடுவாரே. முந்தினதெல்லாம் இனி நினைக்க வேண்டாமே. புதிய காரியம் செய்திடுவாரே. புதிய காரியம் செய்திடுவாரே. யோர்தான் பின்னிட்டு திரும்பி போகுமே. எரிகோ